ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வந்து சக்ரா மெடிடேஷன் பார்க்கலாம். சக்ரா ஹீலிங், ஆக்சுவலாக மெடிடேஷன் கூட இல்லை, ஹீலிங். நம்ம பண்ணுற ஹீலிங்க்கும் சக்ராஸ்க்கும் அது எப்படி ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேயா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இருக்க கீழே அந்த ஸ்பைனோட கடைசியில் கீழே இருக்கிறது வந்து மூலாதார சக்கரம். மூலாதார சக்கரம்னா என்ன? நம்ம வாழ்கிறதுக்கான மூலம் என்ன? பூமி. அந்த வாழ்க்கைக்கான ஆதாரம் எல்லாம் நம்ம கொண்டு வந்து சேர்க்குற சக்கரம் தான் மூலாதார சக்கரம். அது ஒர்க் பண்ணல அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போது மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணுவோம், என்ன இதுன்னா, நம்ம ஹீலிங்க்கு நம்ம ஒரு கோச் கிட்ட போகிறோம், நம்ம ஒரு ஹீலிங் ஜேர்னியில் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஹீலிங் ஜேர்னியில் ஃபஸ்ட்டு அதுக்கு மூலாதாரத்துக்கு அடிப்படை என்ன, இந்த மூலம்னு உணர்ந்துட்டோம். ஆதாரம் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் நம்ம தேர்வு செய்வோம்? நான் யார், எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன வேணும், ஏன் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறத நம்ம உணரும் பட்சத்தில் தான். ஸோ அப்போ இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னே நம்ம தேர்வு செய்யணும். என் வாழ்க்கைக்கு இதெல்லாம் தான் ஆதாரம், நான் வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறத தேர்வு செய்யணும். ஸோ அப்போது இந்த செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்குல்ல, இத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்த அந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிறது திஸ் இஸ் நாட் ஹூ ஐ ஆம், இது நான் இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்றீங்கல்ல, அப்போ தான் மூலாதார சக்கரம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒர்க் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காந்து உங்களுக்கு நீங்களே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணுறீங்கல்ல, ஏன் நம்மளை மாதிரி மற்றவங்க மாதிரி நம்மளால் இருக்க முடியல, ஏன் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் மற்றவங்கெல்லாம் இதை பொறுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்காங்க டே டு டே லைஃப்பில், அவங்க லைஃப் ஜேர்னியை கேரி ஆன் பண்ணிட்டு தானே இருக்காங்க, நம்மளால் ஏன் அந்த லைஃப் ஜேர்னி கேரி ஆன் பண்ண முடியல, ஏன் சந்தோஷமாக இருக்க முடியல, ஏன் ஹாப்பியாக இருக்க முடியல, ஏன் மனநிறைவோடு இருக்க முடியல, ஏன் எப்போ பார்த்தாலும் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கிறோம், இதெல்லாம் யோசிக்கிறீங்கல்ல, தட் இஸ் வேர் மூலாதார சக்கரா ஸ்டார்ட்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. அப்போ தான். ஓகேயா? ஸோ அது வரைக்கும் ஸ்டாக்னண்ட்டாகவே இருக்குது. எல்லா சக்கரம், மூலாதார சக்கரவே வேலை செய்யலைன்னா மற்ற சக்கரம் வேலை செய்யாது, எல்லாமே ஸ்டாக்னண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணும்போது தான் மூலாதார சக்கரா ஸ்டார்ட்ஸ் ஒர்க்கிங். ஓகேயா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் அதை திங்க் பண்ணி இன்ட்ராஸ்பெக்ஷன்லாம் பண்ணும்போது தான் அந்த ஐடென்டிட்டி க்ரைசிஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஐடென்டிட்டி க்ரைசிஸ் மட்டும் இல்லை, இத்தனை நாள் நினச்சிட்டு இருந்த நானே கிடையாது, இதெல்லாம் வந்து சமுதாயத்தினால் உருவாக்கப்பட்ட அந்த பர்சோனா, என்னோடய இன்னர் எசன்ஸ் தான் நான், திஸ் இஸ் ஹூ ஐ ஆம் அப்படிங்கிற அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட்டும் நடக்குது. ஓகே? ஸோ அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் இதை பற்றியெல்லாம் நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ ஹீலிங்க்கும் சக்ராஸ்க்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக. ஏன்னா பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போது இதுதான் நான் அப்படின்னு உணரும் பட்சத்தில் அந்த சக்ரா வந்து மூலாதார சக்ரா நல்லா சுழற்சி ஆரம்பிக்குது, நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ அப்போ மூலாதார சக்கரம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா கீழே இருக்கிற அந்த யூரினரி பிளாடர் அதெல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஓகே? ஸோ அது எந்த உடல் உறுப்பை பார்த்துக்குதோ அது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஹவ். அப்போ நீங்கள் உங்கள் சக்ரா, அதாவது நீங்கள் ஹீலிங்குள்ளே போகும்போது உங்கள் சக்ராஸும் நல்லா ஒர்க் ஆகும், உங்கள் அந்த மைண்ட் எமோஷ்னல் சைடும் ஹீல் ஆகும், ஃபிசிக்கல் பாடியும் உங்களுக்கு நல்லா ஒர்க்கிங்க்கு வரும், ஹார்மோன்ஸ் எதுவாக இருந்தாலும் நல்லா சுரக்கும், உங்கள் பிளட் சர்க்குலேஷன், லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் இது எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். அந்த பர்டிகுலர் ஆர்கன், இப்போ சக்ரா வந்து மூலாதார சக்ரா வந்து கீழே ஸ்பைனில் உட்காந்துருக்குன்னா அங்கே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் எந்த பெரிய ஆர்கனோ உடலில் மெயின்டைன் பண்ணுதோ அந்த பெரிய ஆர்கன் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் தி இஃபெக்ட் ஆஃப் ஹீலிங் அண்ட் கோச்சிங். இப்போ நாங்கள் கோச் பண்ணுறோம், நாங்கள் கோச் பண்ணுறதை வச்சு நீங்கள் ஹீல் பண்ணுறீங்கன்னா அந்த ஹீலிங்கோட எஃபெக்ட் இப்படி தான் இருக்கும். ஓகேயா? ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட்டு சக்ரா. இந்த ஃபஸ்ட்டு சக்ரா வேலை செய்ய திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு வருது இல்லை. ஸோ இதெல்லாம் தான் என்னோடய பேஷன், இதெல்லாம் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த செகண்ட் சக்ரா தேர்ட் சக்ராவும் வில் ஜஸ்ட் ஸ்டார்ட் அ பிட். அந்த எனர்ஜி வந்து ஃபஸ்ட் சக்ராலேருந்து மூலாதார சக்ராலேருந்து சாக்ரல் சக்ராக்கும் மேலே மணிப்பூரக சக்ராக்கும் பாஸ் ஆன் ஆகும். ஆனால் அது தேக்க நிலையிலேயே இருக்குது, ஆனால் பாஸ் ஆன் ஆகும். தே கேன் ஃபீல் தட் கீழே வந்து மூலாதார சக்ரா ஒர்க் ஆக ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஓகே? இதுக்கப்புறம் என்ன நடக்கணும், அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடந்துருச்சு இல்லையா? ஸோ ஷிஃப்ட் நடந்ததுக்கப்புறம் இதுதான் நான் நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இதுதான் நாங்கிறத காட்டிலும் இந்த பேஷன் இருக்குது, இந்த பேஷனெல்லாம் வந்து இதுதான் என் வாழ்க்கைக்கு ஆதாரம், இதுதான் வேணும், இது இருந்தால் தான் நான் வாழ முடியும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கல்ல,
அந்த கண்டுபிடிக்கிற நீங்கள் தான் அப்போ தான் அந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. ஸோ இதெல்லாம் தான் நானா அப்படிங்கிற ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்குது. அப்புறம் கோல்ஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ண கற்றுக்குறீங்க. அதாவது கோல்ஸை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிஸ்ட் அவுட் பண்ண கற்றுக்குறீங்க. கோல்ஸ் இல்லை, விஷஸை ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்களா, எழுதுறீங்களா உட்காந்து இதெல்லாம் என்னோடய ஆசை. ஸோ அப்போ இதெல்லாம் என்னோடய ஆசைன்னா அப்போ நான் வந்து எதை வந்து என்ன சொல்கிறது, இப்போ வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணும், அதான் என் ஆசைன்னு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணும் அப்படின்னா அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணும். அப்போ ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்ன வேணும்? நீங்கள் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் எதுக்கு பண்ணுறீங்க? ட்வின் ஃப்ளேம் கூட வாழ்கிறதுக்கு. அப்போ வாழணுன்னா வாடகை வீட்டுக்கு இப்போ ஏதோ ஒரு வீட்டுக்கு நீங்கள் மாறி போகணும், நீங்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்குற காசு வேணும், அந்த வீட்டில் க்ராசரிஸ் வாங்கி வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கி சமைக்கிற அளவுக்கான காசு வேணும், பொருளாதாரம் வேணும். ஸோ அந்த பொருளாதாரம் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ அந்தளவுக்கு மணி ஏர்ன் பண்ணும், அது செகண்ட் சாய்ஸ். அடுத்தது வந்து மணி ஏர்ன் பண்ணணுன்னா ஒரு ஜாப் வேணும், இல்லை என் கெரியரையே வந்து நான் ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணணும். கெரியரே ப்ரொஃபஷனாக கன்வெர்ட் பண்ணால் அதுக்கு முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எனக்கு மணி இருந்தால் தானே இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ எப்படியோ ஒன்று ஜாப் வேணும். ஸோ ஃபஸ்ட்டு யுவர் ப்ரையாரிட்டி கோஸ் டு ஜாப். அப்போ எப்படி நீங்கள் வரிசையாக லிஸ்ட் எழுதிட்டு வந்தீங்களோ அது கீழே என்ன இருக்கோ அது இருந்தால் தான் உங்களால் உங்கள் ட்வின் ஃப்ளேமே மேனிஃபெஸ்ட் பண்ணி அவங்க கூட இருக்க முடியும்னா அப்போ அந்த ஜாப் வேணும், காசு வேணுங்கிறது கோஸ் இஸ் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஸோ அதை நோக்கி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்போது இதுதான் என் தேவை அப்படின்னு தெரிஞ்சிருந்து பாருங்கள். திஸ் இஸ் ஹவ் மூலாதார சக்ரா ஒர்க்ஸ். அப்போ என் வாழ்க்கைக்கு, என் கனவு வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிறதுக்கு எனக்கு இந்த மூலத்தில் நான் என் கனவு ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு காசு தான் ஆதாரம் அப்படின்னா அந்த காசை நோக்கி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அந்த காசு வந்து எனக்கு எவ்வளோ வேணும், அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், இதெல்லாம் கற்றுக்குவீங்க. ஓகேயா? எனக்கு வந்து எதையும் சேஸ் பண்ணிட்டு ஓட வேண்டியதில்லை, என்ன நோக்கி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சக்ராக்கு. செகண்ட் சக்ராக்கு ஹீலிங் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு கற்றுக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு கற்றுக்கும் போதே இவ்வளோ ட்ராமாஸை சுமந்துக்கிட்டு இருக்க நான் தான் அப்படிங்கிறதையும் நீங்கள் கற்றுக்குவீங்க. அப்போ அந்த ட்ராமாஸ் அப்படிங்கிறது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்குவீங்க. உங்கள் புத்தி அளவுலேயும் ட்ராமா இருக்குது, மனசளவுலேயும் ட்ராமா இருக்குது. இந்த மனசும் புத்தியும் அவஸ்தைப்படுறத பார்த்து மனசாட்சியும் தவிக்குது. அப்போ 3 இடத்துலையுமே ட்ராமா இருக்குது. அப்போது என்ன அர்த்தம், இன்னர் ஃபெமினைன் ட்ராமாவும் இருக்குது. அதுதான் உங்கள் புத்தி அளவுக்கான ட்ராமா. ஏன்னா இப்போ பெண்களுக்கான பதிவுனால நான் சொல்கிறேன். ஓகேயா? புத்தி அளவுக்கான ட்ராமா இன்னர் ஃபெமினைன் ட்ராமா. உங்கள் மனசாட்சியும் தவிக்குது பாருங்கள், அது இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா. உங்கள் மனசளவுலேயும் எமோஷ்னலாக சின்ன வயசுலேருந்து பாதிக்கப்பட்டு உங்கள் ஆசைகள் நிராகரிக்கப்பட்டு நீங்கள் ரிஜெக்ட் ஆகப்பட்டு இக்னோர் பண்ணப்பட்டு அப்படியே வளர்ந்துருக்கீங்களே. ஸோ அதுலேயும் நிறைய எமோஷ்னல் ட்ராமாஸ் இருக்குது. அதுதான் உங்கள் இன்னர் சைல்ட் ட்ராமா. ஸோ இப்போது இந்த ஹீலிங் நீங்கள் ஒரு கோச் கிட்ட போகிறீங்க, ஹீலிங் சொல்லி கொடுக்குறாங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா உங்களோட இன்னர் சைல்டு எப்படி ஹீல் பண்ணிக்கிறது, எப்படி நர்ச்சர் பண்ணுறது, எப்படி உங்களோட ட்ரஸ்ட்டை ஜெயிக்க வைக்கிறது. அதுக்கு முன்னாடி உங்கள் இன்னர் சைல்டை வளர்க்குறது யார்? உங்களோட ஃபெமினைன், இன்னர் ஃபெமினைன் இல்லையா? இன்னர் ஃபெமினைன் அண்ட் இன்னர் மேஸ்குலைன். அப்போ இன்னர் ஃபெமினைன் ட்ராமா என்னென்ன இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்னர் ஃபெமினைன் ட்ராமாவை எப்படி ஹீல் பண்ணுறது, இன்னர் ஃபெமினைனை எப்படி ஸ்ட்ராங் பண்ணுறது எமோஷ்னலாக. அதே மாதிரி இன்னர் மேஸ்குலைன்ங்கிறதும் ஆண்களை பற்றின பிரதிபிம்பமே நமக்குள்ளே ரொம்ப என்ன சொல்கிறது உடஞ்சி போய் ரொம்ப டேமேஜாக இருக்குது. ஸோ அந்த இன்னர் மேஸ்குலைனை வந்து நம்ம எப்படி ஹீல் பண்ணுறது, ஸோ இன்னர் மேஸ்குலைன் எப்படி நர்ச்சர் பண்ணுறது, இது எல்லாமே அவங்க ஹீலிங் சொல்லிக் கொடுக்க மூலாதார சக்கரத்துக்கு மேலே இருக்க சக்கரா என்ன, சாக்ரல் சக்கரா, சுவாதிஷ்டீன சக்கரம்னு சொல்லுவோம், விச் இஸ் ஆல்சோ கால்டு செக்ஸ் சக்கரம். அப்போது நம்ம மேஸ்குலைன் பொலாரிட்டியும் ஃபெமினைன் பொலாரிட்டியும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வரும். ஓகேயா? அப்போது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த ஆணை பார்த்தாலும், நீங்கள் பெண்ணாக இருந்து இந்த வீடியோவை கேட்குறதுனால சொல்கிறேன், எந்த ஆணை பார்த்தாலும் ஒரு பாலின கவர்ச்சி வருது அப்படின்னு சொன்னால் இந்த சக்கராவை நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்கன்னா நட்பு ரீதியாக பார்க்குறத தவிர கவர்ச்சியோடு பார்க்க முடியாது. ஓகேயா? ஸோ இது வந்து அப்போ அந்த சக்கரா ஹீலிங் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போது நீங்கள் இந்த இன்னர் ஃபெமினைன் மெயினாக சுவாதிஷ்டீன சக்கரா வந்து இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா. ஏன் நம்மளோட இன்னர் சைல்டு பாதிக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நம்மளால் வந்து அதாவது இந்த புத்தி வந்து யாரோ ஒருத்தவங்க இப்போ நம்மளோட அம்மா திட்டுறாங்க, நம்மளோட அக்கா திட்டுறாங்கன்னா அந்த திட்டுறதை புத்தி உள்வாங்கி ரொம்ப சங்கடப்படுது, உடஞ்சி போயிடுது. ஸோ அது வந்து ரொம்ப புத்தி வந்து ஸ்ட்ராங்காக இல்லாதனால தான் மனசு வரைக்கும் வந்து பாதிக்குது. அப்போ மனசும் ரொம்ப
என்ன சொல்கிறது, ட்ராமடைஸ் ஆகிடுது, எமோஷ்னலாக ட்ராமடைஸ் ஆகிடுது. அதுதான் இன்னர் சைல்டு ட்ராமா. அப்போ இன்னர் சைல்டு ட்ராமாவே வரக்கூடாதுன்னா ஃபஸ்ட்டு எதை சரி பண்ணணும், இன்னர் ஃபெமினைன் ட்ராமாவை சரி பண்ணணும், ஹீலிங் பண்ணணும். அப்போ இன்னர் ஃபெமினைன் ட்ராமா ஹீலிங் பண்ணணும் அப்படின்னா இன்னர் மேஸ்குலைன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா இன்னர் மேஸ்குலைன் ஸ்ட்ராங்காக இருக்குது தான் இன்னர் ஃபெமினைன் சீக்கிரமாக ஹீலிங் ஆவாங்க. இதெல்லாம் உங்கள் கோச்சே சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இன்னர் ஃபெமினைனையும் இன்னர் மேஸ்குலைனையும் ஹீல் பண்ணி அதை வந்து எமோஷ்னலி ஸ்ட்ராங் அண்ட் சவுண்டாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த செக்ஸுங்கிற கவர்ச்சி இருக்காது. ஒன்லி அன்கண்டிஷனல் லவ் அதை தான் பார்க்குறதுக்கு தோணும். ஓகேயா? ஸோ இந்த ஐடென்டிட்டி அப்படிங்கிற மூலாதார சக்கரம் ஒர்க் ஆகும்போதே சுவாதிஷ்டீன சக்கரமும் அது என்ன மணிப்பூரக சக்கரமும் ஒர்க் ஆகும். ஓகேயா? இப்போது ஒர்க் ஆகும் இந்த சென்ஸ் அதுக்கும் எனர்ஜி பாஸ் ஆகும். இப்போ சுவாதிஷ்டீன சக்கரம், இந்த சாக்ரல் சக்கராங்கிறது இப்போ அடிப்படையில் அது ஃபஸ்ட்டு ஸ்பின் ஆக ஆரம்பிக்கும்போது அதாவது கர்ப்பப்பை, ஓவரீஸு, அது சுரக்கிற ஹார்மோன்ஸு, நம்ம பாடி இம்யூனிட்டி, இது எல்லாமே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேயா? ஸோ இந்த ஹீலிங் நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் இன்னர் சைல்டு நடக்கும். ஃபஸ்ட்டு இன்னர் ஃபெமினைன் ட்ராமா, இன்னர் மேஸ்குலைன் ட்ராமா, அதை ரெண்டையும் ஹீல் பண்ணணும். ஹீல் பண்ணதுக்கப்புறம் இன்னர் ஃபெமினைனையும் இன்னர் மேஸ்குலைனையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டு எப்போவுமே இன்னர் பீஸோடு இருக்க கற்றுக்கணும். ஓகேயா? ஸோ இது வந்து இன்னர் ஃபெமினைன் மேஸ்குலைன் பேலன்ஸ் எப்படி எதில் வரும்னா, அதே மாதிரி இந்த சுவாதிஷ்டீன சக்கரம் ஹீல் ஆக ஆக நமக்கு பயங்கரமாக க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும். ஏன்னா அதுதான் தான் க்ரியேஷனுக்கு க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறைய வரும். இப்போது பெண்மையோட குணம் என்னென்னா, வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஹாப்பியாக கேர்ஃப்ரீ நேச்சரோட ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையவே விளையாட்டுத்தனமாக இருந்துக்கிட்டு அவளுக்கு என்ன செய்ய பிடிச்சிருக்கோ அதை வந்து ப்ராடக்டாக செஞ்சு வைப்பா. வீட்டில் சும்மா அவளுக்கு பிடிச்சிருக்கிறதுனால செஞ்சு வைப்பான். இது பெண்மையினுடைய குணம். ஆண்மையினுடைய குணம் என்னென்னா, அவள் செஞ்சு வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்து ரசிப்பான். இவ்வளோ டேலண்ட் இருக்கா என்னோடய பெண்மைக்கு, இவ்வளோ சூப்பராக செய்ய முடியுமா அப்படின்னு அதை சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த ப்ராடக்டை விற்று காசாக்கிட்டு வர்றது ஆண்மையினுடைய வேலை. அப்போ ஆண்மை எதுக்கு? மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ், அதாவது லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு, அதை சேல்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, அதை விற்று காசாக்குறது, இதெல்லாம் ஆண்மையினுடைய வேலை. அப்போ இந்த பெண்மையும் ஆண்மையும் நம்ம பாடியில் நல்ல சமமாக ஃபங்க்ஷன் ஆகும்போது நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஜாப் வைஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இது ரெண்டாவது சக்கரா, சுவாதிஷ்டீன சக்கரா. சுவாதிஷ்டீன சக்கராவுக்கு மேலே என்ன இருக்குது? சுவாதிஷ்டீன சக்கரா நல்லா ஒர்க் ஆக என்ன ஆகும், நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆண்மையும் பெண்மையும் கிளென்ஸ் ஆகுது, ஹீல் ஆகுது, பேலன்சிங்க்கு வருது. அப்போ ஹார்ட் சக்கராவும் ஒர்க்காக கொஞ்சமாக ஓப்பனாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஹார்ட் சக்கரா க்ளோஸ்டாகவே இருந்துச்சுல அது வரைக்கும், அதனால தான் எல்லா சக்கராவும் ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து அந்த ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரத்தில் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு ரியலைஸ் பண்ணும்போதே ஹார்ட் சக்கரா கொஞ்சம் அதனுடைய அந்த அப்படி ரிஜிடிட்டியில் இருந்துச்சுல்ல, அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இப்போ ரெண்டாவது சுவாதிஷ்டீன சக்கரத்தில் ஒர்க் பண்ண கொஞ்சம் இனிஷியலாக அந்த 2 இதழ் திறக்கும்ல, அந்த மாதிரி ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்போது நம்ம வந்து மணிப்பூரக சக்கரத்துக்கு போகிறோம். மணிப்பூரக சக்கரம் எதுக்கு? அதுதான் வந்து சீட் ஆஃப் தி இன்னர் சைல்டு. இப்போது நீங்கள் சுவாதிஷ்டீன சக்கரத்தில் இன்னர் மேஸ்குலைன் இன்னர் ஃபெமினின் ரெண்டையும் ஹீல் பண்ணிட்டீங்க. மணிப்பூரக சக்கரம் வந்து தான் முழுக்க இன்னர் சைல்டை ஹீல் பண்ணுறீங்க. இன்னர் சைல்டு ஏன் ட்ராமாவாக இருக்குது, எங்கே ட்ராமாவாக இருக்குது, எவ்வளோ டார்க்னஸ் இருக்குது, எவ்வளோ ஷேடோ செல்ஃப் இருக்குது, எவ்வளோ டிஸ்டார்டடாக இருக்குது, எவ்வளோ ட்ராமடைஸ்டாக இருக்குது, டிசோசியேட்டடாக இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஃபெமினைனும் ஹீலான மேஸ்குலைனும் அதாவது ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருக்க இன்னர் சைல்டை கொஞ்சமாக நம்பிக்கை கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு செல்ஃப் லவ்வை கொடுத்து அப்போ தான் வந்து இன்னர் சைல்டு இருக்கிறதுங்கிற கான்செப்டே உங்களுக்கு தெரியுது. சாரி கேட்டு அந்த இன்னர் சைல்டோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி, இது எல்லாமே மணிப்பூர சக்கரத்தில் நடக்கும். இன்னர் சைல்டோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி இன்னர் சைல்டுக்கிட்ட சொல்லி புரிய வச்சு, உண்மையிலே இன்னர் சைல்டோட ஆசை என்ன, நியாயமான ஆசை கூட நம்ம நிராகரிச்சிட்டோமேன்னு புத்தி அளவில், அதாவது இன்னர் ஃபெமினைன் மன்னிப்பு கேட்டு, அதுக்கப்புறம் அதனுடைய அடிப்படையான ஆசை அது எதை வாழ துடிக்குதோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வந்து அதை என்ஜாய் பண்ண வைக்கிறது தான் இன்னர் சைல்டு ட்ராமாவை கண்டுபிடிச்சி ஹீலிங் பண்ணுறது அப்படிங்கிறது. அதையுமே உங்கள் கோச் சொல்லி கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணும்போது தான் ஹார்ட் சக்ரா நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும்.
ஏன்னா இன்னர் சைல்டு வந்து சுத்தமாக யாரையுமே நம்பாமல் டார்க்காக இருந்ததுனால தான் அப்படியே பூரா க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னர் சைல்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகுது, நம்ப ஆரம்பிக்குதுன்னா தான் ஹார்ட் சக்கராவே ஓப்பன் ஆகும். ஓகேயா? அப்போது இந்த இன்னர் சைல்டு ஹீலிங் பண்ணி, இன்னர் சைல்டை நல்லா நர்ச்சர் பண்ணி, இன்னர் சைல்டோட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணி, இன்னர் சைல்டை ஃப்ரீடம் ஃபுல்லாக ஆக்குறீங்க பாருங்கள். ஃபிசிக்கலாக, ஃபினான்ஷியலாக, எமோஷ்னலாக, எதுக்குமே மாரலாக, சொசைட்டலாக, எதுக்குமே யார்கிட்டையுமே டிபெண்டன்சி இல்லாமல் இன்னர் சைல்டை ஸ்ட்ராங் இண்டிபெண்ட் இண்டிவிஜுவலாக, எமோஷ்னலி கோடிபெண்ட்டாக இல்லாத ஒரு இண்டிவிஜுவலாகவும் ஸ்ட்ராங் ஆக்கும்போது தான் இந்த மணிப்பூர சக்கரா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஹார்ட் சக்கரா கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகேயா? ஸோ அப்போது நீங்கள் மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டீன சக்கரம், மணிப்பூர சக்கரம், ஹார்ட் சக்கரம் 4 ஒர்க் ஆகுது. இப்போது திஸ் இஸ் ஹூ ஐ எம்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூலாதார சக்கரா இருக்கும்போது நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்கல்ல, இதுதான் என் பேஷன், இதுதான் என் கனவு, இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டிங்ஸ் ஃபுல்லாக எங்கே போகும் அப்படின்னா விசுதி சக்கராவுக்கு போகும். விசுதி சக்கரா இஸ் லைக் வாட் எவர் யூ வாண்ட், யூ டாக், அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க, இல்லை சிந்திக்கிறீங்க, அப்படி தான் யூ மேனிஃபெஸ்ட் இல்லையா? யுவர் தாட்ஸ் அண்ட் திங்கிங்ஸ் அண்ட் வாட் யூ டாக். எண்ணம், சொல், செயல். சொல் அப்படிங்கிறது மணிப்பூர சக்கரா தானே. யூ ஸ்பீக், யூ ப்ரீத் வாட் யூ வாண்ட் இல்லையா? தென் இட் கெட்ஸ் மேனிஃபெஸ்டட் அவுட் சைட். அப்போது இதுதான் எனக்கு வேணும்னு தெரியும் போதே மணிப்பூர சக்கரமும் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் மணிப்பூர சக்கரத்துலேயும். ஓகேயா? சாரி விசுதி சக்கரத்தில், சாரி விசுதி சக்கரத்தில். விசுதி தான் த்ரோட் சக்கரா. அப்போது இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, சாக்ரல் சக்கரா வரும்போது அந்த செல்ஃப் லவ் இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிடுறீங்க. அப்போ உங்களுக்கே அந்த தாட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு நெகட்டிவாக இருந்த தாட்ஸ் எல்லாமே விசுதி சக்கராவில் கம்ப்ளீட்டாக செல்ஃப் டாக்கே பாசிட்டிவாக மாறிடும். அதுவும் போக மாஸ்குலைனும் ஃபெமினைனும் ஒருத்தர் ஹீல்டு வெர்ஷனாக இருக்கும்போது அந்த உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அன்கண்டிஷனல் லவ், ஒருத்தருக்கு அந்த உங்கள் 2 பேர்த்துக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஓகேயா? ஸோ அப்போ விசுதி சக்கரா கம்ப்ளீட்லி பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ மணிப்பூரக சக்கரமும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும்போது மணிப்பூர சக்கரத்தில் இன்னொன்று என்னென்னா மூலாதாரத்தில் திஸ் இஸ் ஹூ ஐ ஆம்னு மட்டும்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேயா? ஸோ அப்போது அது வந்து உங்கள் பேசிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், எனக்கு இதுதான் வேணுங்கிறது. மணிப்பூர சக்கரத்தில் ஐ டூ அப்படிங்கும்போது இதுதான் என்னால் எவ்வளவும் செய்ய முடியும், இதுதான் என் கனவு, இதுக்காக தான் நான் வாழுவேன் அப்படின்னு இன்னும் அது ஸ்ட்ராங் பண்ணுறீங்க. அப்போ ஸ்ட்ராங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் என்ன வாழணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் யாராக இருக்கிறீங்களோ அதைத்தான் வெளியே பேசுவீங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களை திட்டுனா கூட வீட்டு வேலையே செய்ய மாட்டேங்கிற, நீ இப்படியே இருந்தேன்னா ஒருத்தனை கட்டிட்டு நீ எப்படி கல்யாண வாழ்க்கையில் எப்படி ஹாப்பியாக இருப்பாப்பில்ல, பாருங்கள் இதுதான் எனக்கு இப்படி தான் இருக்கும், இதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக எப்போ ஆவீங்க, உங்கள் மணிப்பூர சக்கரத்தை டேம் பண்ணும்போது. மணிப்பூர சக்கரம் நல்லா கம்ப்ளீட்டாக டேம் ஆக ஹார்ட் சக்கரா ஃபுல்லாக ஓப்பன் ஆகிரும். ஹார்ட் சக்கரா ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாமல் விசுதி சக்கரா, த்ரோட் சக்கராவும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஏன்னா த்ரோட் சக்கரா ஃபங்க்ஷன் ஆகிறதுனால தானே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ளே என்ன ஓடுதோ அதை அப்படியே பேசுகிறீங்க, வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் மூலாதார சக்கரத்தில் எப்படி டிசைட் பண்ணீங்களோ அதை வந்து மணிப்பூர சக்கரத்தில் எப்படி இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி ஸ்ட்ராங் ஆனீங்களோ அதையே தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் அதிலே தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக எண்ணம், சொல், செயல் மூலிமா அது மேனிஃபெஸ்ட் ஆகிட்டே தான் இருக்குது. அப்போ விசுதி சக்கரா ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் டு ஒர்க், என்ன சொல்கிறது, வெல். ஓகே? அப்போ அந்த தைராய்டு, பேராதைராய்டு, பாடியில் இருக்க கால்சியம் பேலன்ஸு, அதுக்கப்புறம் ஹெட் டு ஃபுட் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது அந்த ஸ்கின்னு பிக்மெண்டேஷன், இந்த ஒரு ஏன்னா விட்டமின் D3 ஆக்டிவேட் ஆகும்ல, அந்த நீஸ் ஜாயின்ஸு, இந்த ஜாயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகுறது, இது எல்லாமே நடக்கும். த்ரோட் சக்கரா நல்லா வேலை செய்ய ஹார்ட் சக்கரா நல்லா வேலை செய்ய இம்யூனிட்டி பயங்கர ஜாஸ்தியாகும். யூ வில் பிகம் வெரி பீஸ்ஃபுல் அண்ட் காம். சைலண்ட்டாக இருக்க மாட்டீங்க, கோவத்தெல்லாம் அப்படி அடக்கி வச்சுட்டு சைலண்ட்டாக இருக்கிறது இஸ் டிஃப்ரெண்ட். உண்மையிலேயே அந்த பீஸில் காமாக இருக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்ட். யூ வில் ஸ்டார்ட் பிகமிங் மோர் அண்ட் மோர் காம் அஸ் டேஸ் பாஸ் ஆன். ஓகேயா? அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, இந்த நீங்கள் மணிப்பூர சக்கரம் ஹார்ட் சக்கரத்துலலாம் ஒர்க் பண்ண மணிப்பூர சக்கரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மெடிடேஷன். அந்த மெடிடேஷனில் கன்சிஸ்டன்சி, மெடிடேஷனில் ரொம்ப நேரம் அசையாமல் உட்காந்துருக்குது, இன்னொன்று அந்த நிசப்தமான அமைதிக்குள்ளேயே உட்காந்துருக்குது, உங்களுக்குள்ளேயே இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இப்படி நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்க உள்முகமாகவே இருப்பீங்க. அதாவது அந்த ஜேர்னி ட்ராவல் உள்ளுக்குள்ளேயே இருக்கும், வெளியே இருக்காது. வெளியே நம்ம கண்கள் இருக்கு இல்லையா, ஐஸ்,
அது பார்க்குற பேண்ட் வித்தை காட்டிலும் உள்ளுக்குள்ளே நம்மளோட அகக்கண்ணுன்னு சொல்கிறோம்ல, தேர்ட் ஐ, 2 புருவ மத்தியில் இருக்கக்கூடிய கண், உள்பக்கமாக தான் இருக்குது அந்த கண், வெளியெல்லாம் தெரியாது. ஓகேயா? அது பார்க்குற பேண்ட் வித் ஜாஸ்தி. அந்த கண்ணுக்கு நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி மெடிடேஷனில் ஜாஸ்தி நேரம் உட்காந்து அமைதியாக இருக்க அந்த கண்ணு நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது அந்த என்ன சொல்கிறது, ரொம்ப தூரம் வரைக்கும் பார்க்க முடியும், ரொம்ப அகலம் வரைக்கும் பார்க்க முடியும். ஸோ அதனால தான் உள்முகமாக இருக்க கண்ணுக்கு பேண்ட் வித்து ஜாஸ்தி. அப்போ உங்கள் ஃப்யூச்சர் எல்லாம் உங்களுக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் உண்மையான இன்டென்ஷன் என்ன வச்சு பேசுகிறாங்கங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி ஒருத்தர் ஒரு செய்கை செய்கிறாங்க, ஒருத்தர் செயல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஃப்ளோவில் கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போதோ இது ஃப்யூச்சரில் இப்படி தான் முடியுங்கிறத உங்களால் துல்லினமாக கணிக்க முடியும். ஸோ அதை தான் சொல்லுவோம் முக்காலம் உணர்ந்த ஞானி அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஜுக்கு வருவீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒருத்தரோட வைப்ரேஷனை பிக்கப் பண்ண முடியும். இதெல்லாம் தேர்ட் ஐ சக்கரா நல்லா ஒர்க் பண்ண உங்களுக்கு கிடைக்கும். தேர்ட் ஐ சக்கரா நல்லா ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும்னா பிட்யூட்ரி கிளாண்ட் நல்லா நடக்கும். பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மீதி இருக்கிற உடலில் இருக்கிற கீழேருந்து மூலாதார சக்கரத்துலேருந்து விசுதி சக்கரா வரைக்கும் இருக்க 5 சக்கரத்தில் இருக்கிற அந்த கிளாண்ட், எண்டோக்ரைன் கிளாண்ட் இருக்குல்ல, நாளமில்லா சுரப்பி, அதை வந்து மெயின்டைன் பண்ணுது. ஸோ அப்போது அந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம் எண்டோக்ரைனுக்கு. எப்படி எக்ஸோக்ரைனுக்கு வந்து லிவர் அப்படின்னு சொல்கிறோமோ, நம்ம எண்டோக்ரைனுக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் தான் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லுவோம். அந்த கிளாண்ட் வந்து சூப்பராக உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுங்க. அந்த கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, அதுக்கு கீழே இருக்க மற்ற கிளாண்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. அதை வந்து ஒரு செக் ரிப்போர்ட் எப்போயுமே பிட்யூட்ரி கிளாண்ட் வச்சுக்கிட்டே இருக்குது. உங்கள் தேர்ட் ஐ நல்லா ஓப்பனாக இருக்குது, உங்களால் எனர்ஜிஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் உங்களுக்கு சுற்றி இருக்கிறதெல்லாம் அப்சர்வ் பண்ண முடியுது. இந்த ஹீலிங்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, மூலாதார சக்கரம், சுவாதிஷ்டீன சக்கரம், மணிப்பூரக சக்கரம், ஹார்ட் சக்கரம், அதுக்கப்புறம் இந்த த்ரோட் சக்கரா, இது எல்லாமே அது அந்த சைமல்டேனியஸாக இது எல்லாமே ஹீலிங் நடக்குது. இது எல்லாமே நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. நல்லா ஃபங்க்ஷன் ஆக அதுக்கான வேலை என்னமோ அது நடக்குது. இப்போ மணிப்பூரக மூலாதாரம்னா ஐ ஆம், இப்போ சுவாதிஷ்டீனம்னா ஐ ஃபீல், மணிப்பூரகம்னா ஐ டூ இல்லையா, இது ஹார்ட் சக்கரானா ஐ லவ், த்ரோட் சக்கரானா ஐ ஸ்பீக் இல்லையா. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, ஓரளவுக்கு தான் ஃபங்க்ஷன் ஆகும். நீங்கள் நல்லா ஹீலிங் பண்ண கன்சிஸ்டண்ட்டாக மெடிடேஷன் பண்ண உங்கள் அப்செட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து என்ன அப்செட்னு உங்களை நீங்களே இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணி ஜேர்னல் பண்ணி அதை மிரர் எக்ஸசைஸ் பண்ணி ஹீல் பண்ணிக்கிட்டே வர இது எல்லாமே என்ன ஆகும்னா இந்த ஐ ஆம் அப்படிங்கிறதே உங்கள் ட்ரைபில் நீங்கள் யூனிக்காக, அதாவது யாருமே இல்லாத ஒரு உங்கள் ட்ரைபிளையே இல்லாத மாதிரி யூனிக்காக இருப்பீங்க. நீங்கள் ரொம்ப பெக்கூலியராக இருப்பீங்க, ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பீங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக இருப்பீங்க. ஓகேயா? ஐ ஃபீல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கும், வெளிமுகமாக இருக்கும். மற்றவங்கெல்லாம் என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிற நான் ஃபீல் பண்ணி தான் ட்ராமடைஸ்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை ஹீல் பண்ணி ஸ்ட்ராங் ஆகிட்டதுக்கப்புறம் என் கூடயே நான் கனெக்ட் ஆகிருக்கேன். அப்போ என் எமோஷன்ஸ் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ண முடியும். நான் அப்செட்டாக இருக்கேனா, நான் நல்லா இருக்கேனா, பாசிட்டிவாக இருக்கேனா, நெகட்டிவாக இருக்கேனா, இந்த எல்லாம் என்ன கன்ஃபியூஷனும் இல்லாமல் எனக்கு தெரியும். என்னாலே பாசிட்டிவாக வச்சுக்க முடியும். எப்போவுமே வந்து என்னோடய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸை குட்டாக வச்சுக்க முடியும் என்னால் அப்படிங்கிறதான். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து ஐ டூங்கிறது என்னென்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட், இதுதான் என்னுடைய ட்ரீம்ஸை நான் ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு என்ன எந்த அளவுக்கு நான் எலிஜிபிள் பண்ணிக்கணுமோ அதை எலிஜிபிள் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். அதை நோக்கி என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கணுமோ அது பேபி ஸ்டெப்ஸாக இருந்தாலும் அந்த ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டே தான் இருப்பேன் அப்படிங்கிறது மணிப்பூரக சக்கரா. ஓகே, ஸோ இது உங்களுக்காக நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் அந்த செல்ஃப் லவ் கம்ப்ளீட்டாக பிளாசம் ஆகி செல்ஃப் கம்பேஷனாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அதில் உங்களை நீங்களே செல்ஃப் கேர் எடுத்துக்கிறீங்க, அதில் நீங்களே உங்களை செல்ஃப் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஒர்த் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் தெரிய ஹார்ட் சக்கரா கம்ப்ளீட்டாக பயங்கர ஹாப்பியாக இருக்கும், அந்த லவ் எனர்ஜிலேயே இருக்கும், டிவைன் டிலைட்ஃபுல்னஸ்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் தான் எனக்கு வேணும், நான் இப்படி இருந்தால் தான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாப்பி எனர்ஜி எமோஷன்லேயே என்ன வேணுமோ அதையே பாசிட்டிவாக திங்க் பண்ணிவிட்டு அதையே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் பாருங்கள், அதுதான் விசுதி சக்ரா. ஓகே, அதுக்கப்புறமா இதெல்லாம் இப்படி தான் இருக்கா அப்படிங்கிறத சூப்பர்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் என்னது பிட்யூட்ரி கிளாண்ட். இப்போ இந்த பிட்யூட்ரி கிளாண்ட் தேர்ட் ஐ சக்ரா அப்படின்னு சொல்கிறது அது நல்லா வேலை செய்ய ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்ஷன் பீனியல் கிளாண்டுக்கு போயிடும். தட் இஸ் சஹஸ்ரா சக்ரா.
ஸோ அப்போ அந்த சஹஸ்ரா சக்ராவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சஹஸ்ரா சக்ரா என்ன, பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து ஆஜ்னா சக்ரா வந்து எப்படி விசுதி வந்து ஐ ஸ்பீக்கோ, ஆஜ்னா வந்து ஐ சி, ஐ ரியலைஸ் இல்லையா. க்ரௌன் சக்ரா வந்து ஐ நோ, என்னெல்லாம் நடக்க போதோ, பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் இருக்கோ, பிரபஞ்சம் இப்படி தான் வேலை செய்யுங்கிறது எல்லாமே சஹஸ்ரா க்ரௌன் சக்ராவுக்கு தெரியும். ஓகேயா. ஸோ பிட்யூட்ரி எந்தளவுக்கு நல்லா வேலை செய்தோ அதை வச்சு தான் பீனியல் கிளாண்டு, அதாவது சஹஸ்ரா சக்ரா நல்லா ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஓகே. சஹஸ்ரா சக்ரா இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு தி யூனிவர்ஸ், காஸ்மோஸ். ஸோ அது நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா உங்கள் சோலை பற்றின ட்ரூத்து, உங்கள் சோல் பர்பஸ்ஸு, உங்களுக்கு இந்த பிரம்ம ஞானம் கிடைக்கிறது, யூனிவர்சல் லாஸ் டவுன்லோடாக கிடைக்கிறது, ஹீலிங் நடக்கிறது, இது எல்லாமே உங்களை அறியாமையே உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஈச் சக்ரா இஸ் ரிலேட்டட் டு ஹீலிங். அப்போது நீங்கள் வந்து சக்ரா ஹீலிங், சக்ரா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் தனியாக பண்ண வேண்டியதே இல்லை. நீங்கள் ஒரு கோச் கிட்ட போய் ஹீலிங் எடுத்துக்கிறீங்க அப்படின்னாலே, அதே மாதிரி உங்கள் என்ன சொல்கிறது, பிட்யூட்ரி அண்ட் பீனியல் கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கும்போதே ஆன்செஸ்ட்ரல் ட்ராமா, பாஸ்ட் ட்ராமா, அது என்ன சொல்கிறது, உங்களோட ட்வின்னோட அந்த ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய, ஏன்னா உங்களுக்குள்ளேயே அந்த மாஸ்குலின் இருக்காங்கல்ல, அவங்களுடைய என்ன சொல்லுவோம், மேட்ரியாக்கியல் அந்த ட்ராமா, இது எல்லாமே ஹீல் பண்ண முடியும் உங்களால். ஓகே. திஸ் ஆல் வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி கிளென்ஸ்டு. உங்கள் கர்மா எல்லாம் கிளென்ஸ் ஆகி பேகேஜ் எல்லாம் போயிட்டு, ஏன்னா ஹீலிங் பண்ணிகிட்ருக்கீங்கல்ல. ஹீலிங் பண்ணும்போது நம்ம எதையுமே சுமக்க மாட்டோம், லெட் கோன்னு விடுறதுக்கு தானே கற்றுக்குறோம். ஸோ அப்போ வந்து இன்னொன்று நம்ம பாசிட்டிவாகவே வச்சுக்கணுங்கிறது கற்றுக்குறோம். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது you will totally feel very positive, very motivated. லைஃப் பர்பஸை வாழணும், மீனிங்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை இருக்கும். என் கனவு நான் ரியாலிட்டியில் வாழணும்னு ஆசை இருக்கும். அந்த ரியாலிட்டியில் வாழ்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு தோணும். அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது எனக்கு வந்து லோன்லியாக இருக்குது, லவ் வேணும், இல்லை எனக்கு வந்து காசு வேணும், ப்ரொவைட் பண்ணணும், இதெல்லாம் தான் எல்லா இடத்துலையும் கடவுளை வச்சு தான் ஃபில் பண்ணியிருப்போம். God will be our protector, ப்ரொவைடர் அண்ட் லீடர். எல்லாமே நம்ம குருவே கடவுளாக தான் இருப்பார். ஸோ அப்படி தான் நம்ம வந்து உருவாக்கியிருப்போம். ஸோ இப்போது கடவுளே நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே நம்ம செய்யும்போது வில் பி அட்டர்லி ப்ரூட்டலி ஹானஸ்ட் டு அவர் செல்ஸ். பயங்கர ஹானஸ்ட்டாக இருப்போம் நமக்கு. ஏன்னா கடவுள் நமக்குள்ளேயே தான் இருக்கிறாரு, எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது ஹீலிங்லேருந்து உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள். அதுலேருந்து எது வரைக்குமே நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது, எதையுமே ஏமாற்றவும் முடியாது. என்ன ஃபீலிங் உங்களுக்கு, சண்டை போடணுன்னு ஃபீலிங் இருக்கா, இல்லை உலகத்தில் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் வந்து பாசிட்டிவாக இருக்குது, இது சம்மந்தமாக எனக்கு மட்டும் நெகட்டிவாக ஓடுதே அப்படின்னா அது நெகட்டிவாக தான் நீங்கள் பேசி ஆகணும். பிகாஸ் வில் பி ஸோ ஹானஸ்ட். நெகட்டிவாக இருக்க தாட்டை நீங்கள் வெளியே சொன்னீங்கன்னா தான் அது எந்த அளவுக்கு சரியாக தப்பாங்கிறத வந்து உங்களுக்கு கைட் பண்ண முடியும், அதை பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ண முடியும். இது இப்படி இல்லை இப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல. ஆக்சுவலாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியணும்ல. ஸோ அந்த மாதிரி God will guide you in every step of your life. God will be your protector, God will be your provider, God will be your leader, and God will be your guru too. Not only guru, your lover, your spouse, எல்லாமாகவுமே கடவுள் இருப்பார். அப்போ கடவுள் இருந்து கடவுள் தான் இந்த ஹீலிங்கே மொத்தமாக உங்களுக்கு கைட் பண்ணுறாரு, சொல்லி கொடுக்குறாரு, ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறாரு. கடவுள் யூஸ் பண்ணிக்கிற ஒரு டூல் தான் உங்கள் கோச். ஓகேயா. ஸோ திஸ் இஸ் ஹவு ஈச் சக்ரா இஸ் கனெக்டட் வித் ஹீலிங். நீங்கள் ஹீலிங் லோவர் சக்ராஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ரெஸ்பெக்டிவ் அப்பர் சக்ராஸோடையும் அது கனெக்ட் ஆகும், ஹார்ட் சக்ராவோடையும் கனெக்ட் ஆகும். அப்போ ஹீலிங் வந்து கீழே இருக்கிற லோவர் 3 சக்ரா ஃபெமினைன் சக்ரான்னு சொல்லுவோம், அப்பர் 3 சக்ராவும் என்ன சொல்கிறது மாஸ்குலைன் சக்ராஸ்ன்னு சொல்லுவோம். சக்ரா வந்து ஐஸ்வர்யா கோலம் அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து நெட்டில் போட்டு சர்ச் பண்ணுங்கள், பிக்சர்ஸ் கிடைக்கும். ஐஸ்வர்யம் கோலம் அப்படிங்கிறது அது எப்படி இருக்கும்னா அதாவது கீழேருந்து 3 ட்ரையாங்கிள், மேலேருந்து 3 ட்ரையாங்கிள், ரெண்டும் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் ஸ்ரீ சக்கரம்னு கூட அதை சொல்லுவாங்க. மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேயா. இப்போ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். கீழே இருக்கிற 3 சக்கரமும் முக்கோணமாக பிரமிட் இருக்கும்ல. பிரமிட் எப்படி இருக்கும், பேஸ் வந்து ஸ்கொயராக இருக்கும், ஆனால் ட்ரையாங்குலராக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஷேப்பு. அந்த ட்ரையாங்குலருக்கும் பேஸ் வந்து கீழே இருக்கும், அப்பெக்ஸ் மேலே இருக்கும். இப்படி தானே இருக்கும். லோவர் 3 சக்ராஸ்க்கு இப்படி தான் இருக்கும் அமைப்பு. ஓகே. ட்ரையாங்குலரான அமைப்பு.
அப்பர் 3 சக்ராஸ்க்கு மேஸ்குலைன் சக்ராஸ்க்கு இதே மாதிரி பிரமிட் மாதிரி ஸ்கொயராக இருக்கும், ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஆனால் பேஸ் மேலே இருக்கும், அப்பெக்ஸ் கீழே இருக்கும். அதாவது ட்ரையாங்குலரே தலைகீழாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஆஸ் above so below இல்லையா? கீழேருந்து நீங்கள் ஹீலாக 3 சக்கரமும் மேலே எலும்பும் ஹார்ட் சக்கராக்கு. அதே மாதிரி ஏன்னா ஹார்ட் சக்கரா தான் சென்டர் சக்கரா. மேலே இருக்க சக்கரா 3 மேலேருந்து கீழே இறங்கி வரும் ஹார்ட் சக்கராக்கு. ஸோ அந்த ஹார்ட் ஸ்பேஸில் வந்து கீழே இருந்த ட்ரையாங்கிள், அதாவது பிரமிட் ட்ரையாங்கிள், மேலே இருக்கிற பிரமிட் ட்ரையாங்கிள் ரெண்டும் மெர்ஜ் ஆகும்போது இட் பிகம்ஸ் அ மெர்கபா ஸ்டார். அப்போ தான் என்ன ஆகுதுன்னா ஆல் யுவர் டார்க் எனர்ஜி இஸ் கெட்டிங் டிரான்ஸ்மியூட்டட் இன்டு லைட் அண்ட் யூ கம்ப்ளீட்லி பிகம் அ லைட் ஒர்க்கர். இந்த மெடிடேஷன் அந்த ஹார்ட் ஸ்பேஸில் கீழே இருக்க சக்கரா மேலே இருக்க சக்கரெல்லாம் மெர்ஜ் ஆகி ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம்ல, தட் இஸ் கால் மெர்கபா மெடிடேஷன். ஸோ இப்படி தான் உங்கள் சக்ராஸ் ஆர் கனெக்டட் வித் ஹீலிங் ஜேர்னி. ஹீலிங் பண்ண ஒவ்வொரு சக்கராவாக உங்களுக்கு ஜாஸ்தியாகி ஹோல் பாடி ஆல் ஓவராக இன் டோட்டல் சொல்கிறேன், ஹோல் பாடி ஹெல்த்து, வெல்த்து, உங்களோட மைண்ட் செட்டு, எமோஷன் எல்லாமே ஹீலாகி யூ கம்ப்ளீட்லி கம் அவுட் ஆஃப் ஆல் திஸ் நெகட்டிவிட்டி, ஹெல்த் இஷ்யூஸ் இதுலேருந்தெல்லாம் வெளியே வந்து யூல் பி வெரி ஹெல்தி அண்ட் அபண்டன்ட் ஃபுல் மென்டலி. ஓகேயா? ஸோ அஸ் அ பேசிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். until then bye.